தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பு மிக முக்கியமான ஒரு வகுப்பாகும். ஏற்கனவே டெக்னாலஜி ஐடி மாடர்னைசேஷன் குறித்து மிக விளக்கமாக 5 வகுப்புகளை எடுத்திருக்கின்றார் அருமை தோழர் கணேஷ் அவர்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த டெர்மினாலஜி பேசிக் டேர்ம் என்று சொல்லுவார்கள், அந்த டேர்ம்ஸ் அண்ட் டெர்மினாலஜி இவைகளை பற்றி, அதாவது கம்ப்யூட்டர் ரிலேட்டட் மற்றும் டிபார்ட்மெண்டல் ரிலேட்டட் ஆகியவரை பற்றி அவர் தற்பொழுது விளக்க இருக்கின்றார். இது மிக முக்கியமான டாபிக். ஏனென்றால் நிச்சயமாக பல கேள்விகள் இதை வைத்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே மிக கூர்மையாக இந்த வகுப்பை நீங்கள் கவனித்திட வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அருள் கூர்ந்து அனைவரும் வகுப்பினை உன்னிப்புடன் கவனித்திடுமாறு வேண்டிக் கொள்கிறேன். கணேஷ், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கணேஷ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ ஐடி மாடர்னைசேஷன்ல நம்ம 3 டாபிக் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ப்ராஜெக்ட் ஏரோ பார்த்தோம். ஸோ அடுத்து ஐடி மாடர்னைசேஷன் பார்த்தோம் 2012. ஸோ அதுக்கடுத்து ஐடி மாடர்னைசேஷன் 2.0 அப்படின்னு சொல்லி 3 பார்த்தோம். ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த 3 டாபிக்குமே கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அது நம்ம அடுத்த ஒரு கிளாஸ்ல ஒரு ரிவிஷன் அப்படின்ற மாதிரி அது கொண்டு போகலாம். ஸோ ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்தும் பிளஸ் நாம நடத்தின டாபிக்கே லெசனையே ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மாதிரியும் கொண்டு போற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அது அடுத்த கிளாஸ் போய்க்கலாம். ஸோ இன்னைய கிளாஸ் நம்ம என்ன பண்றோம், ஏன்னா ஆல்ரெடி கேட்டிருந்தீங்க கொஸ்டின்ஸ். ஸோ அதனால முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஸோ இன்றைய கிளாஸ் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம் பேசிக் டேர்ம்ஸ் அண்ட் அப்ரிவியேஷன்ஸ் அந்த எக்ஸ்பான்ஷன்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வருது. ஸோ ஒரு 2 or 3 கொஸ்டின்ஸ் வருது. ரிவிஷன் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ஒரே கிளாஸா கூட ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ 3மே சேர்ந்து ஒரே கிளாஸா கூட ரிவிஷன் பண்ணிக்கலாம். ரிவிஷன் பண்ணிட்டு கொஸ்டின்ஸ் நான் ஒரு எவாலுவேஷன் மாதிரி கூட கொடுத்துட்றேன். ஸோ அதை ஐடியா பண்ணிக்கலாம் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு. இன்னைக்கு கிளாஸ் என்ன அப்படின்னு சொன்னா 2ஆ பிரிச்சு நம்ம பண்ண போறோம். ஸோ ஒன்னு என்ன அப்படின்னு சொன்னா, அந்த அப்ரிவியேஷன்ஸ்ல 2 டைப்பா வருது. ஒன்னு நம்ம டிபார்ட்மெண்டல் சம்மந்தப்பட்டது. ஃபார் எக்ஸாம்பிள் சிபிஎஸ்னா என்ன எக்ஸ்பான்ஷன் அப்படின்ற மாதிரி, சிஐஎஸ்னா என்ன, ஐபிபிபினா என்ன அப்படின்ற மாதிரியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று பேசிக் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி டேர்ம்ஸ், கம்ப்யூட்டர்னா என்ன, ரேம்னா என்ன, ஆர்ஓஎம்னா என்ன, ரோம்னா என்ன, அந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால இன்றைய செஷன்ல நாம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவாகவும் பார்த்துக்கலாம். நாம அட் த சேம் டைம் நம்ம டிபார்ட்மெண்ட்ல என்ன மாதிரி எல்லாம் இந்த மாதிரி இருக்கு, அப்ரிவியேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால பார்ட் 1 2 பார்ட்டா பிரிச்சு நம்ம சொல்ல போறோம். ஸோ இதுல முதல் பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய டேர்ம்ஸ், என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கு, அதுல என்னென்னலாம் இருக்கு, அதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத ஆக்சுவலி எக்ஸல் சீட் சார் கேவிஎஸ் சார் ரெடி பண்ணி கொடுத்தது அது. ஸோ அதில் 1-2 நான் சில இது ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் கொஞ்சம் ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்காது. உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு நாளைக்கு கண்டிப்பாக அதை நாங்கள் போஸ்ட் பண்ணிடுறோம் குரூப்ல உங்களுக்கு, என்ன சில ஆட் பண்ணதுனால. ஸோ இப்போ நான் ஸ்க்ரீன் ஷேரிங் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இதில் நிறைய நான் பார்த்தோம். ஐடி மாடர்னைசேஷன் 2012 நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஐடி அதில் நிறைய அப்ரிவியேஷன் அதுலேருந்து தான் வருது. அதுல நிறைய அப்ரிவியேஷன்ஸ் வருது. அதுல நம்ம அது மட்டும் இல்லாம சில விஷயங்களும் அதையும் தாண்டி சில இதெல்லாம் இருக்கு. ஸோ அது எல்லாமே இதுல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா சிஐஎஸ். ஸோ ஆல்ரெடி நீங்க நம்ம படிச்சது அப்படியே ஒரு அப்படின்னு சொல்லி சொன்னாவே நாம தெரிஞ்சுக்கலாம் அதை. ஸோ சிஐஎஸ் அப்படின்னு சொன்னா கோர் இன்சூரன்ஸ் சொல்யூஷன்ஸ். ஓகேங்களா. இதுக்கு மாறி மாறி இருக்கும். ஸோ இதுல நமக்கு தேவை மேட்டர் என்ன அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ சிஎம் அப்படிங்கிறது சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐடி மாடர்னைசேஷன் 2012 இதை நம்ம சொன்னோம், ட்ரைனிங் கொடுக்குறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்பான்ஷனா, அதாவது ரொம்ப அதை பத்தினா எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா நம்ம நிறைய டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்க முடியாது. இதுல என்ன இருக்கு, அது எப்படி படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். இது நீங்க இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டோ அல்லது பார்த்தோ படிச்சோ நம்ம கொஞ்சம் 2-3 டைம் படிச்சிங்கன்னு சொன்னா அது ஈஸியா மெமரி ஆயிடும். ஏன்னா நம்ம இப்போ சிஐஎஸ் கொடுத்துட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுக்க போறது இல்லை. ஸோ இது என்னன்னு சொல்லி யோசிச்சு எழுதுங்கன்னு சொல்ல போறது இல்லை. 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்க ஒரு 2-3 டைம் இந்த பிடிஎஃப் படிச்சு பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா அந்த 4 ஆப்ஷன்ஸ் படிக்கும் போது நமக்கு ஈஸியா கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால நம்ம மெமரி பண்ணீங்கன்னா பெஸ்ட் தான். இன்கேஸ் மெமரி பண்ண முடியல சார், அதனால அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறேன்னு சொன்னா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னாவே அந்த 4 ஆப்ஷன்ல ஒரு பெஸ்ட் ஆன்சர் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சு எழுதிடலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ அது இல்லாமல் இதெல்லாம் நம்ம நார்மல் டேஸ்ல நார்மலாவே டிபார்ட்மெண்ட்ல யூஸ் பண்றக்கூடிய வார்த்தைகள் தான். அதனால நம்ம ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கிட்டோம்னு சொன்னா நாளைக்கு நீங்க பிஏ ஆனீங்க, ஒர்க் பண்றீங்க அப்படின்னு சொன்னாலும் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ அடுத்து எம்பிஇ ஹைலைட் பண்ணியே காட்டுறேன். மெயில்
புக்கிங் என்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க அதை. அடுத்து சிஎஸ்ஐ அப்படின்னு சொன்னா கோர் சிஸ்டம் இன்டகிரேட்டர், கோர் சிஸ்டம் இன்டகிரேஷன். ஸோ இன்டகிரேட்டர் அப்படிங்கிறத பெஸ்ட் ஆன்சர். இன்டகிரேஷன் அப்படிங்கிறது ஒரு டைம் மட்டும் வந்துச்சுன்னு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி திரும்ப திரும்ப வராது. எஃப்எஸ்ஐக்கு வந்துருந்துச்சு, எல்லா இடத்துலையும் வராது. அப்படி வந்திருந்தாலும் இன்டகிரேட்டர் அப்படிங்கிறது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கலாம். ஸோ டிபிஎம்எஸ் நமக்கு தெரியும், டெலிவரி போஸ்ட்மேன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். டெலிவரி பீக் போஸ்ட்மேன், எம்எஸ் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஐபிவிஎஸ் அப்படிங்கிறதும் டிபிஎம்எஸும் ரெண்டும் வந்து ஒரே இதில் இருக்கும், ஒரே அப்ளிகேஷன்ல சாப் அப்படிங்கிற அப்ளிகேஷன்ல இருக்கும். ஸோ அதில் வந்து ஐபிவிஎஸ் அப்படின்னா என்னன்னா இந்தியா போஸ்ட், ஐபி அப்படின்னா இந்தியா போஸ்ட், விஎஸ் விசிபிலிட்டி சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து எல்எஸ்எம் அப்படிங்கிறது லெட்டர் சார்ட்டிங் மிஷின். ஸோ இதெல்லாம் காமனாக இருக்கிறது தான். எல்எஸ்எஸ் லேபர் ஷெடியூலிங் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சாப்ல வந்து இருக்கக்கூடிய டேர்ம்ஸ். எம்எல்ஏஎஸ்எஸ் அப்படின்னா மெயில் லாஜிஸ்டிக் அப்பாயின்மெண்ட் ஷெடியூலிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். பிஏஎஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கிறத மட்டும் நான் ரொம்ப அழுத்தி சொல்றேன். நான் மற்ற எல்லாமே படிச்சுக்கணும். இது இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு எதையுமே விட முடியாது. எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ரொம்ப டெக்னாலஜி நம்ம டிபார்ட்மெண்ட் டெக்னாலஜி ரொம்ப ஓரியன்டா இருக்குது அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் நான் அழுத்தி சொல்றேன். எஸ்பிஎஸ் பர்சனல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்பிஎஸ் ஷார்ட் ப்ரோக்ராம் சிஸ்டம். எஸ்எஸ்ஓ அப்படிங்கிற சிங்கிள் சைன் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு அந்த டெக்னாலஜி வேர்ட் தான் இது வந்து. ஸோ எஸ்எஸ்ஓன்னா இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் இந்த சிங்கிள் சைன் ஆஃப் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேக் ஆஃபீஸ், பாயிண்ட் ஆஃப் சேல், சாப் மூணுமே ஒரே இதில் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். எஸ்எஸ்ஓ சிங்கிள் சைன் ஆஃப். டிஎம்எஸ், ஸோ இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஸோ டிஆர்சி நம்ம படிச்சு ஞாபகம் இருக்குங்களா, டேட்டா ரெக்கவரி சென்டர். ஸோ அது எங்க ஓகே, டிஆர்சி தெரியும் நம்ம, டேட்டா ரெக்கவரி சென்டர் அப்படிங்கிறது நம்ம ஐடி மாடல்ஸ் 2012 நமக்கு நம்ம சொல்லியிருக்கோம் அதை. ஏடிஎம், ஸோ இது நம்ம காமனாக சொல்ற ஒரு வார்த்தை தான். ஸோ என்னது, ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் அப்படிங்கிறது. சிபிஎஸ் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு தெரியும். சிபிஎஸ் அப்படிங்கிறது நம்ம ஐடி மாடர்னைசேஷன் 2012 அதாவது 1.0 நம்ம சொன்ன ஒரு வார்த்தை தான், கோர் பேங்கிங் சொல்யூஷன். ஸோ ஃபினாக்கல் சொல்றோம் இல்லைங்களா, அது கோர் பேங்கிங் சொல்யூஷன். இசிஎம்எஸ் அப்படிங்கிறது மெகாமிஸ் சம்மந்தப்பட்டது. ஸோ மெகாமிஸ்ல வந்து அந்த நீங்க பாலிசி எல்லாம் போட்ட பிறகு ஸோ பேக்எண்ட்ல பண்றாங்கல்ல, அதெல்லாம் இசிஎம்எஸ் சொல்லுவாங்க. ஸோ அது என்னன்னா என்டர்பிரைஸ் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இசிஎம்எஸ் என்டர்பிரைஸ் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இது மெகாமிஸ் சம்மந்தப்பட்டது தான். இஎம்பி சிப், ஈரோ மாஸ்டர் கார்டு விசா. ஸோ அந்த விசா கார்டுன்னு சொல்லுவாங்க. இஎம்பி சிப் இருக்கிற ஏடிஎம் கார்டா, இஎம்பி சிப் இருக்கிற இதா அப்படின்லாம் கேட்போம் இல்லைங்களா. ஸோ அந்த இஎம்பி அப்படிங்கிறது அதுனா ஈரோ மாஸ்டர் கார்டு. எஃப்எஸ்ஐ, ஸோ நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ எப்படி எஃப்எஸ்ஐ என்னது, சிஎஸ்ஐ மாதிரி. சிஎஸ்ஐங்கிறது கோர் சிஸ்டம் இன்டகிரேட்டர். எஃப்எஸ்ஐ அப்படிங்கிறது ஃபினான்சியல் சர்வீஸ் இன்டகிரேட்டர். எம்ஓஹெச், ஸோ இது வந்து ஐடி மாடர்னைசேஷன் 1.0 2012 அதில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். மெயில் ஆபரேஷன்ஸ் ஹார்ட்வேர். ஸோ என்னென்ன ஹார்ட்வேர்லாம் மெயில் சம்மந்தப்பட்டது கொடுக்குறோமோ அதெல்லாம் மெயில் ஆபரேஷன் ஹார்ட்வேர் கீழே வரும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ எக்ஸாம்பிளா வந்து இந்த பிஎம்இ அப்ளிகேஷனுக்காக கொடுக்கப்பட்ட மொபைல் ஃபோன்ஸ், ஸ்கேனர்ஸ், இது எல்லாமே அதில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். டிசிஎஃப் டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி. ஸோ நவி மும்பையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் வந்து சிபிடி மைசூர்ல இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த டிசிஎஃப் அப்படிங்கிறது டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிச்சாங்க என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ டிஎன்எஸ் டொமைன் நேம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அதை. ஸோ ஜியூஐ அப்படின்னு சொன்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லேன் ஐபி, லோக்கல் ஏரியா நெட்ஒர்க். லேன்னா நமக்கு தெரியும், லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு 10 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குன்னா அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது லேன் சொல்லுவோம். ஸோ அது லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்னு பாருங்கன்னு சொல்லுவாங்க உங்க ஆஃபீஸில். ஸோ ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது இருக்கும். அந்த ஐபி அப்படின்னா என்னன்னா நம்ம ஐபி சார் போல இருக்குது அப்படின்னு நினைச்சக்கூடாது, அவருக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க போல அப்படின்னு. ஸோ அது வந்து இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து. ஸோ ஐபி அப்படின்னா இன்டர்நெட் ப்ரோட்டோகால். இந்தியா போஸ்டல் அது இன்ஸ்பெக்டர் ஆஃப் போஸ்ட் எல்லாம் கிடையாது இந்த இடத்துல. ஸோ இன்டர்நெட் ப்ரோட்டோகால். மேக் பைண்டிங் பண்ணிருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ ஒவ்வொரு சிஸ்டமும் வந்து மேக் ஐடி அப்படின்னு சொல்லி ஒரு ஐடி இருக்கும். அது அந்த டிவைஸுக்கு நேம். இப்போ எப்படி ஒரு மொபைல் வச்சுக்கணும், மொபைலுக்கு நேம் வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த டிவைஸுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கு, அந்த கம்ப்யூட்டருக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கு. ஐபி அட்ரஸ்ங்கிறது நெட்வொர்க் அட்ரஸ். அந்த நெட்வொர்க்கை எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுக்கறது ஐபி அட்ரஸ். மேக் அட்ரஸ் அப்படிங்கிறது அந்த கம்ப்யூட்டர் தயாரிக்கிறாங்க இல்லைங்களா, தயாரிச்சு வரும்போதே அதுக்கு ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேர் தான் மேக் அட்ரஸ் அப்படிங்கிறது. சரிங்களா. ஸோ அந்த மேக் அட்ரஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா அது எம்ஏசி அப்படிங்கிறது என்னன்னா மீடியா அசஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, மீடியா அசஸ் கண்ட்ரோல். ஸோ அடுத்து எம்பிஎல்எஸ் அப்படிங்கிறது என்னன்னா நெட்வொர்க் லைனு. ஸோ இப்போ எப்படி வந்து எஃப்டிடிஹெச் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா, ஃபைபர் டு த ஹோம் அப்படின்னு சொல்லி.
அது மாதிரி MPLS அப்படிங்கிறது ஒரு லைன். ஸோ வந்து செக்யூர்டா இருக்கக்கூடிய ஒரு லைனு. ஸோ மல்டி ப்ரோட்டோகால் லேபிள் ஸ்விட்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து MPLS. இது நம்ம டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய இது காமனா இருக்குது அப்படின்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம எடுத்துக்கலாம். நமக்கு MPLS லைன் தான் ஆல்ரெடி நிறைய இடத்துல இருந்துச்சு. ஸோ அதை மாற்றி தான் இப்போ FTTH லைனா எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. MPLS அதெல்லாம் நாங்கள் இருக்குங்க சார். MPLS அப்படின்னா மல்டி ப்ரோட்டோகால் லேபிள் ஸ்விட்சிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. NI அப்படின்னு சொன்னா நெட்வொர்க் இன்டகிரேஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லிக்கிறோம். நெட்வொர்க் இன்டகிரேஷன் நமக்கு யாருன்னா சிஃபி நெட்வொர்க்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம். எப்போ ஆரம்பிச்சாங்க, என்ன டேட், இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். நெட்வொர்க் இன்டகிரேஷன் ஆர் நெட்வொர்க் இன்டகிரேட்டர். NIOP அப்படின்னா என்னன்னா நெட்வொர்க் இன்டகிரேஷன் ஆப்ரேஷன்ஸ் பிளான். ஸோ இப்போ நெட்வொர்க் இன்டகிரேஷன் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு பிளான் வச்சிருப்பாங்க இல்லைங்களா. அப்போ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னா நெட்வொர்க் இன்டகிரேஷன் அப்படின்னா அப்போ NIOPனா என்ன, நெட்வொர்க் இன்டகிரேஷன் ஆப்ரேஷன்ஸ் பிளான். அது என்ன பிளான் அப்படிங்கிறதா அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ரெண்டு டீமுக்கும் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம். ஸோ NOC அப்படிங்கிறது என்னன்னா நெட்வொர்க் ஆப்ரேஷன் சென்டர். இது NOC எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நவி மும்பைல டேட்டா சென்டர் ரெக்கவரி டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி DCF டேட்டா சென்டர் ஃபெசிலிட்டி கூடயே தான் NOC இருக்குது. ஸோ அது நவி மும்பைல இருக்குது. அது வந்து ஆப்ரேட் பண்றது சிபி நெட்வொர்க் தான் பண்றாங்க. அதை வந்து அப்படின்னு நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். நெட்வொர்க் ஆப்ரேஷன் சென்டர் அப்படிங்கிறது. NOFN நேஷனல் ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபைபர் நெட்வொர்க் கொடுக்கறது வந்து நேஷனல் ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. NOFN. NSP அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ NSP 1 NSP 2ன்னு சொல்லி ரெண்டு விதமா நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அது NSP அப்படின்னா நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம NSP 1 வந்து யாருன்னா PSNL. NSP 2 வந்து யாருன்னு சொன்னா ஏர்டெல். ஸோ சர்வீஸ் ப்ரொவைடர் யாரு, அது லைன் 1 லைன் 2ன்னு சொல்றோம் இல்லைங்களா. ஸோ அதான் NSP 1 NSP 2ன்னு சொல்லுவோம். நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர் 1, நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர் 2 அப்படின்னு சொல்லிட்டு. சிக் கார்டு SIC கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்னன்னு சொன்னா ஸ்மார்ட் இன்டர்ஃபேஸ் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. SIC ஸ்மார்ட் இன்டர்ஃபேஸ் கார்டு. SNAC அப்படின்னு சொன்னா சிமெண்டெக் நெட்வொர்க் அக்சஸ் கண்ட்ரோல். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து வைரஸ் அட்டாக் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அஃபிஷியலா நம்ம சிஸ்டத்துல யூஸ் பண்றது என்ன வந்து ஆன்டிவைரஸ் என்னன்னு சொன்னா இதுதான் SNAC தான். சிமெண்டெக் நெட்வொர்க் அக்சஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம். SNAC அந்த கம்பெனி பேர் சிமெண்டெக், அந்த சாஃப்ட்வேர் பேர் சிமெண்டெக் நம்ம சொல்லுவோம். சிமெண்டெக் வந்து ரன் பண்ணிக்கா பாருங்க அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ என்ன ஆகுன்னா அன்வான்ட் ஃபைல்ஸ் ஏதாவது இருக்கு, அன்வான்ட் ஏதாவது EXE வருது, இல்லை அன்வான்ட் நெட்வொர்க்ல ஏதாவது வருதுன்னு சொன்னா இது வந்து பேன் பண்ணிடுவாங்க. TNF அப்படின்னு சொன்னா இது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. டெக்னிக்கலி நாட் ஃபீசிபிள் அப்படின்னு சொன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ காப்பர் லைன் எல்லா இடத்துலையுமே கட் பண்ணாங்க. நான் ஆல்ரெடி நான் கிளாஸ்ல நெட்வொர்க் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்போ சொல்லியிருக்கோம், நெட்வொர்க் இன்டகிரேஷன் அப்போ சொல்லியிருக்கோம். காப்பர் லைன் எல்லா இடத்துலையும் கொடுத்துருந்த இடத்துல வந்து காப்பர் லைன்னா PSNL வந்து பார்த்தீங்கன்னா மண்ணு கடியில் குழி தோண்டி ஒரு பெரிய பைப் போட்டு ஸோ அந்த லைனாக கொடுத்துருந்தாங்கல்ல, அதெல்லாம் காப்பர் லைன். ஸோ இப்போ நிறைய ரோடு வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போதும் அது எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல எடுத்துட்டாங்க. அதை எடுத்து சில இடத்துல வந்து அந்த PSNL பிரான்ச்சஸே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்படி எங்கெங்கெல்லாம் பிரான்ச்சஸ் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்களோ, எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி வந்து இந்த குழியை வெட்டி போட்டு அந்த காப்பர் லைன் கிடைக்காம போச்சோ அந்த லொகேஷன்ஸ் எல்லாம் என்னமாங்க TNF அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கலி நாட் ஃபீசிபிள். ஸோ டெக்னிக்கலி நாட் ஃபீசிபிள், எங்களால காப்பர் லைன் கொடுக்க முடியாது, அதனால ஃபைபர் லைனுக்கு மாறிக்கோங்கன்னு சொல்லி PSNL சைட்லேருந்தே கொடுத்ததுனால நிறைய ஆஃபீஸ்ல அந்த பர்பஸ்க்காக ஃபைபர் லைன் கொடுத்து ஃபைபர் லைன் இப்போ கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு சொல்றது வந்து TNFன்னு சொல்லுவாங்க. TNF லொகேஷன்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன, இந்த இடத்துல எங்கனால காப்பர் லைன் கொடுக்க முடியாது, நெட்வொர்க் சர்வீஸ் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி TNF, டெக்னிக்கலி நாட் ஃபீசிபிள். ஸோ VPN OPP, ஸோ இது வந்து MPLS லைன் மாதிரி இது ஒரு VPN லைன் சொல்லுவாங்க. ஸோ VPN லைன், MPLS லைன், FTTH லைன். ஸோ மொத்தம் 3 விதமான லைன்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க PSNL வந்து. VPN OPP அப்படிங்கிறதுலாம் ரொம்ப பழசு, விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் ஓவர் பிராட்பேண்ட். ஸோ சிஸ்டம் பொறுத்து 2 சிஸ்டம் 3 சிஸ்டம் இருக்கு அப்படின்னா அங்கே VPN லைன் கொடுப்பாங்க. ஸோ அது சிஸ்டம்ஸ் வந்து அதிகமா இருக்கு, 4 சிஸ்டம் 5 சிஸ்டம் இருக்கு அதிகமா இருக்குன்னு சொன்னா MPLS லைன் கொடுப்பாங்க. ஸோ இதுவுமே நம்ம நெட்வொர்க் சர்வீஸ் இதில் வந்து நெட்வொர்க் இன்டகிரேஷன்ல சொல்லியிருக்கோம். நம்ம VPN லைன் எதுக்கெல்லாம் கொடுப்பாங்க, MPLS லைன் இதுக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ VPN அப்படின்னா என்னன்னா VPN OPP. ஸோ PPங்கிறது பிராட்பேண்ட். ஸோ VPN அப்படிங்கிறது வந்து விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் ஓவர் பிராட்பேண்ட் அப்படிங்கிறது தான். இந்த VPN OPP அப்படிங்கிறதும் MPLS அப்படிங்கிறதும் FTTH அப்படிங்கிறது எல்லாம் ஒன்று அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. WAN வைட் ஏரியா நெட்வொர்க். ஸோ இது வந்து
லேன் அப்படிங்கிறது நம்ம ஆஃபீஸ்க்குள்ள இருக்கிற ஒரு 4-5 கம்ப்யூட்டர் வந்து கனெக்டா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அது லேன் அப்படின்னு சொல்லுவோம். லேன் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து ஒரு ஆஃபீஸ் இன்னொரு ஆஃபீஸ் அப்புறம் இன்னொரு ஆஃபீஸ் அப்புறம் இன்னொரு ஆஃபீஸ் அப்படி நிறைய ஆஃபீஸ்ல சேர்ந்து ஒரு இடத்துல சர்வர் அப்படின்னு சொல்லி இப்ப நவி மும்பைல சர்வர்னு வச்சு இந்தியா ஃபுல்லா நம்ம ஆப்ரேட் பண்றோம் இல்லைங்களா? ஸோ அதை வந்து WAN சொல்லுவாங்க, வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. RH சார் நமக்கு தெரியும் ரூரல் ஹார்ட்வேர். RH ரிலீஜியஸ் ஹாலிடே இல்லைங்க, RH ரூரல் ஹார்ட்வேர். தர்பான் ஸோ அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு நிறைய கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் வந்து இதுதான். தர்பான் என்ன எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க, டிஜிட்டல் அட்வான்ஸ்மெண்ட். இந்த அட்வான்ஸ்மெண்ட்ல தான் நிறைய மாற்றங்கள் சொல்லியிருப்பாங்க. அட்வென்ச்சர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வார்த்தைகள்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது அட்வான்ஸ்மெண்ட், டிஜிட்டல் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ரூரல் போஸ்ட் ஆஃபீஸ் ஃபார் நியூ இந்தியா. இந்த ஏஎன் அப்படிங்கிறதுக்கு தர்பான் அந்த ஒரு ஸ்டைலா ஒரு நேம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தர்பான் அப்படிங்கறத வந்து அந்த இடத்துல அப்படி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தர்பான் TARB வரைக்கும் தான் உங்களுக்கு கரெக்டான வார்த்தை இருக்கும். டிஜிட்டல் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ரூரல் போஸ்ட் ஆஃபீஸ் ஃபார் நியூ இந்தியா அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல வந்து ஏ அப்படிங்கிறதுக்கு ஒரு ஏங்கிற ஒரு வார்த்தையே கொடுத்துட்டாங்க, ஏங்கிற ஒரு லெட்டரை கொடுத்துக்கிறாங்க. ஸோ ஃபார் ஏ நியூ இந்தியாங்கிறது ஏஎன் அப்படிங்கிறது, ஏ நியூ இந்தியா. ஸோ தர்பான் அப்படிங்கிறது தர்பான் டிஜிட்டல் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ஏ ரூரல் போஸ்ட் ஆஃபீஸஸ் ஃபார் நியூ இந்தியா. சரிங்களா? அதனால அந்த வார்த்தையை பார்த்துக்கோங்க. ஸோ இது கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பட் கரெக்டாக 2-3 டைம் படிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அந்த 4 ஆப்ஷன்ல பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது தூக்கிடலாம். RICT ஸோ ரூரல் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவோம். RICT ரூரல் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னு. RSI அப்படிங்கிறது ரூரல் சிஸ்டம் இன்டகிரேட்டர். ஸோ இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். நம்ம RSI அப்படிங்கிறது ரூரல் சிஸ்டம் இன்டகிரேட்டர். அது என்ன சொல்லணும்னா இந்த டிவைஸ் தர்பான் டிவைஸ் கொடுத்துக்கிறாங்க இல்லைங்களா? CSI அப்படிங்கிறது கோர் சிஸ்டம் இன்டகிரேஷன், இது RSIங்கிறது ரூரல் சிஸ்டம் இன்டகிரேட்டர். ஸோ அவ்வளவுதான் வித்தியாசம். இந்த R அப்படிங்கிறது ரூரல் அப்படின்னு சொல்லுவோம். தர்பான் டிவைஸ் கொடுத்தது வந்து அண்டர் திஸ் பிளான் தான் RSI அப்படிங்கிறது. ஓகேங்களா? AMPC அப்படிங்கிறது ஆட்டோமேட்டட் மெயில் ப்ராசஸிங் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. COD இதெல்லாம் நமக்கு தெரியும். COD அப்படிங்கிறது கேஷ் ஆன் டெலிவரி. EMO இதெல்லாம் நார்மலா நமக்கு சொல்ற வார்த்தைகள் தான். MNOP அப்படிங்கிறது டெக்னிக்கலா சொல்லலாம். நம்ம வந்து மெயில் நெட்வொர்க் ஆப்டிமைசேஷன் ப்ராஜெக்ட். இது வந்து IT மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் வந்து 2012 வந்தது தான். அது மெயில் நெட்வொர்க் ஆப்டிமைசேஷன் ப்ராஜெக்ட். மெயில்ஸ்லாம் எந்த மாதிரி எல்லாம் கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. MPCM அப்படிங்கிறது நமக்கு நார்மலா தெரிஞ்சதான் மல்டிபர்பஸ் கவுண்டர் மிஷின். அந்த மிஷினுக்கு பேரு மல்டிபர்பஸ் கவுண்டர் மிஷின். MPCMனா RL ஸ்பீட் புக் பண்றது அப்படின்னு அர்த்தம் இல்லை, எல்லா வேலையும் அங்கே செய்யறாங்க அப்படிங்கிறது அங்கே அர்த்தம். ஸோ காலங்காலமா MPCM கவுண்டர்னா RL புக்கிங் அப்படின்னு தான் சொல்றோம். ஸோ ஆக்சுவலி வந்து எல்லா வேலையும் செய்யறது அப்படிங்கிறதா அது. MPCM அப்படிங்கிறது மல்டிபர்பஸ் கவுண்டர் மிஷின் அப்படிங்கிறது தான். ஸோ BPI ஸோ போஸ்ட் பேங்க் ஆஃப் இந்தியா, இது முன்னாடியே சொல்லிட்டு இருந்த அந்த வார்த்தை. ஸோ இப்போ வந்து அது IBBP அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்துட்டோம். WMT இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இன்டர்நேஷனல் மணி டிரான்ஸ்ஃபர், அதாவது வெஸ்டர்ன் யூனியன் மணி டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது அந்த இடத்துல. இன்டர்நேஷனல் அப்படிங்கிறது IMWMT அப்படிங்கிறது அந்த இன்டர்நேஷனல் கட் பண்ணிருங்க. வெஸ்டர்ன் யூனியன் மணி டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது தான் WMT. PAU பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் யூனிட். CCEA கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ். இது எந்த இடத்துல வந்துச்சுன்னு சொன்னா இந்த ப்ராஜெக்ட் ஹீரோக்கு வந்து நமக்கு அவார்ட் கொடுத்தாங்க. இல்ல அங்க இல்ல, கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் ப்ராஜெக்ட் 2012 வந்து எந்த கமிட்டி வந்து அப்ரூவ் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி இடத்துல வந்துருந்துச்சு. CPT ஒரு முக்கியமான வார்த்தை. ஸோ இது வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் போஸ்டல் டெக்னாலஜி. சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் போஸ்டல் டெக்னாலஜி. சென்டர் அதாவது ஒரு இடம், எதுக்கான இடம் அப்படின்னா போஸ்டல் டெக்னாலஜி ரொம்ப எக்ஸலன்ஸா கொண்டு போறதுக்கான ஒரு இடம். ஸோ இது எங்க இருக்கு? CPT மைசூர்ல வந்து இருக்கு. ஸோ இங்கதான் வந்து நமக்கு வந்து டிசாஸ்டர் ரெக்கவரி சென்டர் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் போஸ்டல் டெக்னாலஜி. DPT அப்படின்னா டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர், இதெல்லாம் நமக்கு தெரியும். DPR டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். DSCI டேட்டா செக்யூரிட்டி கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இது. ஸோ எல்லா டேட்டாவும் வந்து கவர்மெண்ட் வந்து இருக்கிறது இதெல்லாம் இங்க இதுல தான் செக்யூரிட்டியா இருக்கும், அதாவது ரொம்ப செக்யூர்டா இருக்கும் அப்படிங்கிற பர்பஸ்ல ஸோ அதை ஆரம்பிச்சிருந்தாங்க. EOI அப்படிங்கிறது எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க, ஏதாவது ஒரு டெண்டர் கொடுக்குறாங்கன்னு சொன்னா நாம வந்து நம்மளோட இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம் இல்லைங்களா, எக்ஸ்பிரஸ் பண்றோம்ல, அதாவது EOI அப்படின்னு சொல்லுவாங்க. FTP ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். உங்க மொபைல்லேயே நீங்க வந்து கம்ப்யூட்டர்ல கனெக்ட் பண்றீங்க, அந்த இடத்துல காட்டும் PFTP FTP அப்படின்னு காட்டும். PFTPனா போட்டோ மட்டும் வர மாதிரி இருக்கும், FTPனா எல்லா ஃபைலுமே டிரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது தான் FTP. GIS ஜியோகிராபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்.
GL ஜெனரல் லெட்ஜர் கோடு, GPS குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ஸோ நம்ம ஆதாரில் எடுக்கிறோம் இல்லைங்களா, ஜிபிஎஸ் எடுக்கிறோம்னு சொல்றோம் இல்லைங்களா, ஜிபிஎஸ் என்ன எக்ஸ்பான்ஷன்னா குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ஸோ நீங்க அந்த குளோபல்ல எந்த இடத்துல இருக்கிறீங்க, அந்த டிவைஸ் இருக்கு, நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறதா ஜிபிஎஸ். உங்களோட பொசிஷன் என்ன, எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிறது. GUP குரூப் அப்டேட் ப்ரொவைடர், IMO இதெல்லாம் வந்து ஸோ நார்மலா இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் தான். IMTS இன்டர்நேஷனல் மணி டிரான்ஸ்ஃபர் சர்வீஸ், IBBP இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க், IVR. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு இது. IVR அப்படின்னா ஒரு டெக்னாலஜி டேர்ம் தான் அது. ஸோ இன்டராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ். இப்போ நீங்க ஒரு நம்பருக்கு அனுப்புறீங்க, ஆதாருக்கு கால் பண்றீங்க, இல்ல POSB டீடைல்ஸ்ல ஒரு நம்பர் கால் பண்றீங்கன்னு சொன்னா அதுல ஒரு சில தமிழுக்கு எண் 1 எழுத்தவும், ஆங்கிலத்துக்கு எண் 2 எழுத்தவும், ஹிந்திக்கு தோக்தபாய் அப்படின்றதால சொல்றோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி சொல்ற அந்த வாய்ஸ், ஸோ ஆட்டோமேட்டிக்கா வரக்கூடிய அந்த வாய்ஸ்க்கு பேர் தான் இன்டராக்டிவ் வாய்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, IVR வாய்ஸ். KPI. ஸோ இதை நாம படிச்சுக்கிறோம். இங்க ப்ராஜெக்ட் ரோல்ல வந்து சொல்லுவாங்க ஒவ்வொரு வேலைக்கும் அந்த ஒரு அளவீடு எடுத்தோம் இல்லைங்களா, அந்த அளவீடுக்கு பேரு KPI அப்படின்னு சொல்லுவாங்க, கீ பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. LSA லைசன்ஸ் சர்வீஸ் ஏரியா, MMTS ஆல்ரெடி சொல்லிட்டோம். MOE மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னா, ரெண்டு கம்பெனி வந்து ரெண்டு பேரும் ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் போடுறதுக்கு பேர் தான் மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. MTTR மீன் டைம் டு ரிசால்வ், இது காமனா இருக்கக்கூடிய வார்த்தை தான். NACH நேஷனல் ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ். ஸோ நம்ம செக் கொடுக்குறோம், செக் கிளியரன்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னா அது யாரு வந்து கண்ட்ரோல்ல இருக்குன்னா NACH தான், நேஷனல் ஆட்டோமேட்டட் கிளியரிங் ஹவுஸ் அப்படிங்கிறதா. அப்புறம் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம் இல்லைங்களா, நெஃப்ட் RTGS. ஸோ நெஃப்ட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர். நெஃப்ட் நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர், அடிக்கடி நம்ம யூஸ் பண்ற ஒரு வார்த்தை இது. காமனான வார்த்தை தான், பட் இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் போஸ்ட்ல அடிக்கடி யூஸ் பண்றோம். ஸோ அதனால வந்து சொல்லலாம் நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர். NPCI நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. OEM அப்படின்னா என்ன, இது வந்து அல்பாபெட்டிக் ஆர்டர்ல வந்ததுனால உங்களுக்கு மாத்தி மாத்தி இருக்கும், ஒரே கேட்டகரியா இருக்காது சரிங்களா. OEM அப்படின்னு சொன்னா ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர். ஸோ நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம், ஒரு கம்ப்யூட்டரே வாங்குறோம், ஒரு பிரிண்டரே வாங்குறோம்னா அவங்களோட OEM யாரு, அவர் இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்குன்னா OEM யாரு நம்ம தெரிஞ்சுக்கணும், யாரு இதை மேனுஃபேக்சர் பண்ணாங்க, யாருக்கிட்ட இருந்து நம்ம வாங்கணும், எங்கிருந்து வந்திருக்குது அப்படிங்கிறத அந்த OEM அப்படின்னு சொல்றோம். OTP. ஸோ நமக்கு தெரியும் OTP என்ன, அடிக்கடி சொல்றோம் OTP வந்துச்சா, OTP வந்துச்சான்னு பார்த்து. ஸோ அது ஆக்சுவல் எக்ஸ்பான்ஷன் என்னன்னா ஒன் டைம் பாஸ்வேர்டு. ஒரு டைம் மட்டும் தான் அந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ண முடியும். ஸோ நார்மலா பாஸ்வேர்டுங்கிறது நீங்க லாகின் பண்ணும்போது ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் OTP அப்படிங்கிறது ஒரு டைம் மட்டும் தான், அது குறிப்பிட்ட டைம் இருக்கு, அந்த டைம்ல முடிஞ்சு போச்சுன்னா அந்த பாஸ்வேர்டு இஸ் எக்ஸ்பயர்டு. ஸோ அப்போ அது OTP அப்படிங்கிறது ஒன் டைம் பாஸ்வேர்டுன்னு சொல்றோம். PIC ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் கமிட்டி. PMA நமக்கு தெரியும், ஸோ போஸ்ட்மேன் மொபைல் அப்ளிகேஷன் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ PMA என்ன எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லி, ஸோ போஸ்ட்மேன் மொபைல் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது தான் PMA. PMU ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட். PRS பேசஞ்சர் ரிசர்வேஷன் சிஸ்டம். RCA ரூட் காஸ் அனலைசிஸ். RFP ரெக்வஸ்ட் ஃபார் ப்ரொபோசல். ஸோ இது அதே மாதிரி தான். இப்போ IBBல நிறைய டெண்டர் விட்டாங்க, அந்த டெண்டர் விடும்போது அவங்க அப்ளை பண்றாங்க இல்லைங்களா, அவங்க EOI எக்ஸ்பிரஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொன்ன பிறகு அந்த ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க இல்லைங்களா ப்ரொபோசலுக்கு. ஸோ அது வந்து RFP அப்படின்னு சொல்லுவாங்க, ரெக்வஸ்ட் ஃபார் ப்ரொபோசல். RTGS அப்படிங்கிறது நெஃப்ட், இங்க சொன்ன இல்லைங்களா 17th நெஃப்ட். ஸோ நெஃப்ட் அப்படின்னா நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர். RTGS அப்படின்னா ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். ஸோ நெஃப்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் நேரம் கழிச்சு ரெஃப்ளெக்ட் ஆகும், RTGS அப்படிங்கிறது இமீடியட்டா ரெஃப்ளெக்ட் ஆகும். நெஃப்ட் வந்து எனி அமௌண்ட் வந்து அனுப்பலாம், RTGS வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்தா மட்டும்தான் அனுப்ப முடியும். ஸோ RTGS அப்படிங்கிறது ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட். SAP இது ஒரு சாஃப்ட்வேர், நம்ம கிட்ட வந்து யூஸ் பண்ற சாஃப்ட்வேர். SAP அப்படின்னா சிஸ்டம்ஸ் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ், எல்லாமே எஸ் வருது. ஸோ சிஸ்டம்ஸ் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் SAP. SAPல ஒர்க் ஆகல, நீங்க போய் கேட்டீங்கன்னா சொல்லியிருப்பாங்க டெலிவரி எடுக்கலையா, SAP ஒர்க் ஆகல, DPMS ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்றாங்களே. ஸோ அந்த சாஃப்ட்வேர் SAP அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர், நம்ம யூஸ் பண்ற சாஃப்ட்வேர். ஸோ இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சிஸ்டம்ஸ் அப்ளிகேஷன் அண்ட் ப்ராடக்ட்ஸ். SLA சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட். ஸோ இந்த RFP கொடுத்த பிறகு, ரெக்வஸ்ட் ஃபார் ப்ரொபோசல் கொடுத்த பிறகு, அவங்க அப்ரூவல் ஆன பிறகு ரெண்டு கம்பெனிக்கும் போட்டுக்கிற அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பிறகு SLA அப்படின்னு சொல்லுவாங்க, சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட். இந்த மாதிரி வேலையெல்லாம் நம்ம செஞ்சு கொடுப்போம், இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் SLA அப்படின்னு சொல்லுவாங்க. SMS ஷார்ட் மெசேஜிங் சர்வீசஸ். SRS சாஃப்ட்வேர் ரெக்குயர்மெண்ட் ஸ்பெசிஃபிகேஷன், என்னென்ன சாஃப்ட்வேர்ல உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. STQC அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டைசேஷன் டெஸ்டிங் அண்ட் குவாலிட்டி சர்டிஃபிகேஷன். UAT அப்படிங்கிறது யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். UIDAA, ஸோ இது நமக்கு தெரியும், உதாய்ன்னு சொல்லுவோம் நம்ம, உதாய். ஸோ எப்படின்னா சொல்லலாம். ஸோ யூனிக் ஐடென்டி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, நமக்கு ஆதார் கொடுக்குறாங்க இல்லையா, இஷ்யூ பண்றாங்க இல்லைங்களா. ஸோ அந்த அத்தாரிட்டி என்ன பேருனா யூனிக் ஐடென்டி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, UIDAI அப்படிங்கிறது.
என்ஐசி நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். ஸோ நீ எல்லா வெப்சைட்டு கீழே வந்து இருக்கும் என்ஐசி அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது யாரும் நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் அப்படிங்கிறது தான். Thank you, Ganesh. Let us meet in the next class.